ஸோ படிக்கட்டில் ஏறி உள்ளே போனோன்னா நான் ஒரு மெக்கானிக் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து தெளிவாக அவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து கம்மன்ஸோட இன்ஜினு. கிட்டத்தட்ட 1980s 90s வந்து இந்த இன்ஜின் வந்து போட்டிருக்காங்களாம். ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா ஓடுது. கம்ப்ளீட் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டர்போவோடு வருது. அண்ட் முக்கியமானது இல்லை டைரக்ட் கிளச்சு. அங்கே ஒரு கம்பி தெரியுதா, அது வந்து டைரக்ட் கிளச்சு. ஸோ வண்டி ஆன் பண்ணோடனே அதை வந்து ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரின்றாங்க. இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மூலமாக தான் நீங்கள் பூமை தூக்குறதோ இறக்குறதோ ஒயர் இருக்கும்ல அதை ஆப்ரேட் பண்ணுறதோ இல்லாட்டினா இந்த இதை ஸ்விங் பண்ணுறதோ இது எல்லாமே இதனால் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கல்ல எல்லாமே ரொம்ப பயங்கரமான வெயிட்டு. க்ரேனை கலட்டுறதுக்கே நம்ம க்ரேன் வச்சு யூஸ் பண்ணோம், அந்த அளவுக்கு இருக்குது. தெரியுதா அந்த இரும்பு ஒயர்ஸ் எல்லாம்? ஸோ இதில் தான் அவங்க அந்த வைண்டிங் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ரேடியேட்டர் பாருங்கள். கிட்டத்தட்ட 4 அடிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரேடியேட்ரு. செம்ம பெரிய ரேடியேட்டர் இது. அந்த காலத்தில் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக கொடுத்தனால அது எவ்வளோ வருஷம் வந்து நிற்கிதுன்னு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு சாலிடாக 30 to 40 years இது வந்து நிற்கும். இந்த இது அப்படியே டிரைவர் சீட் காமிச்சிடவா?